அறிவித்து என் சிறியவரை துவக்கம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலாம் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்ற பொழுது வமன் தகப்பர கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலைஹி, எந்த மனிதர்கள் கடமையை தாண்டி ஒரு நற்செயலை எவர் செய்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக நன்றி வாழக்கூடியவராகவும் அவர்களை நன்கு அறியக்கூடியவராக, ஆராயக்கூடியவராக, பார்க்கக்கூடியவராக, மிக அறியக்கூடியவராக இருக்கின்றார் என்கின்ற இந்த அத்தியாயத்தை, இரண்டாம் அத்தியாயத்திலே 158ஆம் வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது, எந்த நல்லடியார்கள் நான் கெட்டதை விட நன்மையை விட அதிகமாக அவர்களை தெரியப்பட்டு செய்கின்றார்களோ அவர்களை நான் நன்றி பாராட்டுகின்றேன், அவர்களை மிக்க நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் வமன் தகப்பர கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலைஹி சூரத்துல் பக்ராவிலே 158ஆம் வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்றார், அவர்களாக விரும்பி அவர்களாக அதிக நன்மைகளை சேர்க்க வேண்டும், அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும், அதிகமாக நல்ல தஹாத் செய்ய வேண்டும் என்று கடமையை தாண்டி ஒரு நன்மை எவர் செய்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக நன்றி பாராட்டுகின்றார், மிக்க அல்லாஹ் ஷாக்கிருன் அலைஹி என்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்துல கடமையை தாண்டி சொன்ன என்ன விஷயம்? கடமை சொன்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த கடமைகள் 5 நேரம் தொழுகை தொழுவுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள், இன்னும் நீங்கள் நோன்பு வையுங்கள். இவைகள் எல்லாம் பலன். இவைகள் அல்லாம பள்ளிவாசலுக்குள்ள வந்தவர்கள் சொன்னா, பள்ளிவாசலுக்குள்ள நம்ம எதற்காக வருகின்றோம்? 5 நேரம் ஜமாத் தொழுகைக்காக நாம் வருகின்றோம். இந்த தொழுகைக்கு முன்பாக நாம் பள்ளிவாசலுக்குள்ளே சேர்ந்த வேண்டும் என்று சொன்னால் அண்ணல் பெருமானார் அவர்கள் நமக்கு வழிவிட்டு கொடுத்த அந்த அல்லாஹ்வுடைய பலன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிவினுடைய பலனை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு முன்பாக பெருமானார் அவர்கள் சொன்னதான வழிமுறை, நீங்கள் உங்களுடைய இரு கரங்களையும் கைமறை கட்டுவதை கழித்துக் கொள்ளுங்கள், வாயை ஊற்றுவதை கொப்பிட்டுக் கொள்ளுங்கள், நாட்டிற்கு தண்ணீர் செலுத்துங்கள், 3 முறை உங்களுடைய முகத்தை அழகான முறையில முன்னெற்றியிலிருந்து காலை வரை கழுவுங்கள், கால் ஒரு சோதனையிலிருந்து கால் சோதனை வரை நீங்கள் முகத்தை கழுவிக் கொள்ளுங்கள், கரண்டை மொழி உறுப்புட கழுவுங்கள், தலைக்கு 4 வருடம் வசதி செய்யுங்கள், கரண்டை மொழி உறுப்புட கழுவுங்கள். இவைகள் அல்லாஹ்வுடைய பரந்த நாட்களாக இருந்தாலும் கூட அண்ணல் அவர்கள் கரங்களை கழுவுங்கள், வாயை குப்பளிகள், நாவிற்கு தண்ணீர் செலுத்துங்கள், உங்களுடைய அந்த ஒழுங்கினுடைய பலனை சரியான முறையில் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்ற ஆயத்தில் யார் கடமையை தாண்டி ஒரு நற்செய்திகளை செய்கின்றார்களோ அண்ணல் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த சுண்ணத்தான வழிமுறைதான் கடமையை தாண்டி செய்கின்ற நற்கருத்துக்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த கடமைகளை எவரும் செய்கின்றாரோ அவரை நான் நன்றி பாராட்டக்கூடியவராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இன்னைக்கு நம்ம என்ன ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறோம் பார்க்கிறோம். சில பேர் ஹஜ்ஜுக்கு போயிருப்பீங்க. ஹஜ் என்பது பரல், உமரா என்பது சுன்னத். உமரா சென்றவர்களுக்கு தவாப் செய்கின்ற நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மழையை பெருந்தையா இருக்கின்ற பொழுது தண்ணீருக்கு அல்லவே தவாப் வருவாங்க. அந்த இடத்துல நீங்கள் தொங்கோட்டு ஓடுகிறீர்களே, அந்த இடத்துல நீங்கள் ஓடுவது உங்களுக்கு சொந்தம். அன்பிற்குரியவர்களே, அவர் தண்ணீர் தாகத்துக்காக ஓடினார்கள் அங்கே, ஆனால் அதிக நமக்கு சொந்தமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒவ்வொருடைய பரவ தொழிலுக்கு முன்பும் பின்பும் சுண்ணத்து தொழுவது, சுண்ணத்து தொழுவது என்பது ஒரு மாபெரும் ஒரு அருள்முறையாக, மாபெரும் ஒரு நற்காரியத்தை ஒன்றாக. ஆகவே இந்த வெற்றி வேண்டியது உன்னத வரைக்கும் சுண்ணத்தான நல்ல விஷயங்கள் என்கின்ற தலைமையை
தொழுவதற்காக, அமல் செய்வதற்காக, இன்னும் பிற அமல்களை செய்து அவரை பிரதிகளை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் என்கின்ற அந்த சட்டித்தனம் செய்யக்கூடிய அந்த கருத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் அண்ணன் பெருமானார் அவர்கள் செய்து காட்டிய அந்த சுண்ணத்தாக எல்லாருடைய மரபு ஒழுங்கையில 4 செஞ்சம் மமத்தை கழுவணும், கரண்டையை கழுவணும், மசம் செய்யணும், கரண்டையை கூட கழுவணும் போதுமானது. ஏன் சுண்ணத்தை கற்றுக் கொடுத்தாங்க? நீங்க இரவு நேரத்தில் தூங்கி இருப்பீங்க, உங்களுடைய கைகள் எங்கே சென்றது என்பது உங்களுக்கு தெரியாது. ஒரு கொத்தில ரத்தப்பட்டு இருக்கும், அந்த ரசிப்பை ஒழுங்கு செய்தா ஒழுங்கு கூடாமல் போயிடும். அப்ப அவருக்கு முன்னாடி நீங்க எதை கையாள வேண்டும்? சுண்ணத்தை பின்பற்ற வேண்டும். அந்த சுண்ணத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டியது என்று சொன்னால் உங்களுக்கு ஒழுங்கு கூடாது, ஒழுங்கு கூடாது என்று சொன்னால் தொழில் கூடாது எல்லாம் பார்த்து நாங்கள் செய்கிறோம். ஆக அந்த பகுதி உண்டான அந்த சுண்ணத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். சீர்திருத்து வருவோம். நமக்கு தேவையான விஷயம் என்ன? பகுதிக்கு முன்பாக சுண்ணத்தோடு இருக்கிறீர்கள். அந்த சுண்ணத்தை நாம் எவ்வாறு கடைபிடித்திருக்கிறோம்? நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அந்த கட்டுப்படுத்த அனைத்து வழிமுறைகளிலே சுத்தம். அவை என்பது அல்லாமல் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அவை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது, சஹாபாக்களை செய்ய சொன்னது, சஹாபாக்கள் செய்ததை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தது. இவைகள் எல்லாம் உன்னதர் அழைக்கும் சுந்தரமான விஷயங்கள். அந்த சுந்தரமான விஷயங்களை தாவத்தால் என்ன, நன்மை என்ன என்பதையெல்லாம் நாம் விலகி கொண்டோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை எந்த ஒரு நல்ல விஷயத்தை நாம் சாதாரண ஒரு விஷயமாக கருத மாட்டோம். அந்த சொல்கின்ற பொழுது மந்த சம்மக விசுன்னதி இந்த உண்மத்தி படகு அன்பு மெகந்த ஷாஹிதி அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது என்னுடைய உம்மத்தினுடைய சமுதாயத்தில் குழப்பம் நிறைந்த காலத்தில் எந்த ஒரு நல்லதையால் ஒரு சுண்ணத்தை பின்பற்றுகின்றாரோ அவன் 100 சகிதடைய திராட்சாவை 100 சகிதடைய அந்தத்தை அவன் பெற்றுக் கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைதிகி என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டார்கள். இப்போது அப்பா வலியத்தாக நமக்கு அறிவித்துக் கொடுத்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு சகிதடைய அந்தம் எதற்கு ஒவ்வொரு தெரியுமா? ஒரு சகிதடைய கருத்தை எதற்கு தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, ஒரு சகி அல்லாஹ்விற்காக போர் தியாகம் செய்கின்றார், உயிரை வாங்குகின்றார், தீனுக்காக உயிரை கொடுக்கின்றார். அந்த உயிர் தியாகிகள் காரணத்தால் அந்த சகிதர்கள் இறந்து விட்டார். அல்லாஹ் சகாயம் இருக்கின்ற பொழுது அவர்களை வளர்ந்து விட்டார்கள் என்று குறிப்பிடாதவர்கள் யாரை பார்க்கிறேன்? ஒரு சகி, ஒரு போர் தியாகி அல்லாஹ்வுடைய வழிகளில் உயிரை விட்டார், அவரை நீங்கள் மரணமடைந்து விட்டார், இறந்து விட்டார் என்று நீங்கள் குறிப்பிடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனை சொல்கின்ற பொழுது அந்த சஹி அல்லாஹ்வுடைய அருளிலே கிரியப்பட்ட ஒரு பிரச்சனையை பரவி அவருடைய ரூபத்தை அல்லாஹ்வுடைய அடுத்த வரவு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு சஹி சுண்ணத்தை நாம் எல்லாம் கையாளுகின்ற பொழுது 100 சஹீதை அந்தஸ்து என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, ஒரு சஹீதுக்கு இவ்வளவு அந்தஸ்து என்று சொன்னால் 100 சஹீதை அந்தஸ்து பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது மன் தஸம்மக பிசுன்னதி இந்த ஃபகாத உம்மத்தை மனதும் நிஅத ஷஹீதி. குழப்பமான சமுதாயத்திலே குழப்பம் நிறைந்த இந்த காலத்திலே ஒருவர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு சுன்னத்தை பின்பற்றினார் 100 சஹீதுடைய அந்தஸ்து நமக்கெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள வந்தவர்கள் சொன்னா போன வாரமே சொன்ன பள்ளிவாசலுக்குள்ள வந்தா பேசாதே, நீங்க மைக்கில் வச்சு பேசாதீங்கமா சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை, சாப்பிட்டு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை, நீங்க பேசாமல் இருக்க வேண்டியதற்காக பாதுகாப்புக்காக ஆயுமாக்கள் இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் உங்களை பாதுகாப்புக்கு அதனை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் சுண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது. சுண்ணத்துதானே அல்லாஹ் அபூர்வ ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் வசியத் செய்கின்ற பொழுது நான் ஒரு ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய ஒரு ஒட்டகையை போட்டவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஒட்டகத்தை ஓட்டுகின்றானே
எது சொன்னால் அவருடைய உடலை வெட்டி விடுப்பான், தலையை விடுப்பான், அவருடைய சிமையை அழிச்சு விடுவான், அவருடைய வாழை நீவி விடுவான். அப்பொழுது நம்மளை பாதுகாக்கக்கூடிய நம்முடைய எஜமான் வந்துவிட்டார். ஆகவே யாருக்காக நாம் பயப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை, வேற ஓட வேண்டாம் என்கிற அந்த எண்ணத்தில் அந்த விட்டமோ அவனுக்கு சந்தித்தனமாக அடங்கி போய்விடும். அதே போதுதான் நானும் என்னுடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே அல்லாவுடைய கடமைகள் என்னுடைய கடமைகளை சொல்கின்றவர்கள் சில மனிதர்களிடத்தில் இவ்வாறுதான் நானும் ஒரு ஒட்டகத்தை இப்படி ஒரு ஒட்டகனாக நான் இருக்கிறேன். அன்பிருக்கிறீர்கள் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து பேசிக்கிட்ட பொழுது வயது நோக்கத்தை சார்ந்தவர்கள், நான் யார், என்னை எப்படி நீங்கள் அழைத்து கொண்டீர்கள், நான் உங்களுக்கு எப்படி நடந்து கொண்டேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த பெருமானார் அவர்களை பார்த்த அந்த செய்திகள், அந்த அபுஜஹல் முஹம்மது உண்மையாக அதனாலே உண்மையை பேசப்படும், அத்தாலே உண்மையை சொல்லப்படுகிறது. உண்மையை சொல்வது நல்லவர்கள், அவர் பண்பாளர்களை நாங்கள் ஒருபோதும் பார்த்தது கிடையாது. இந்த பக்கத்து மாணவர்களே உண்மை சிறந்த ஒரு மனிதர்களை நீ எதை சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது எதை சொன்னாலும் நீங்க நம்புவீங்களா? நம்புவோம். நம்பது சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும். அப்படி சொன்னார்கள், ஏற்று வரத்திலிருந்து தேசத்திலிருந்து உங்களை தாக்குவதற்காக 1000 நபர்கள் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு ஒருவரை வருகின்றார்கள் என்று சொன்னால் நீங்க நம்புகிறார். நிச்சயமாக நாங்கள் அனைவரும் நம்புவோம் என்று அந்த பிரைஸ் கொடுத்திருக்கிறார். இந்த அபுஜஹல் சொல்றவர்கள் எல்லாம் சொல்கின்ற பொழுது அப்படியே நாங்கள் நம்புவோம். முஹம்மது சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும். அப்பொழுது நான் சொல்கிறேன், அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர யாருக்கும் சிலை வளர்க்க கூடாது, யாரையும் வணங்காது. அல்லாஹ் ஒருவன் ஏற்றுக்கொள்ளுங்கள், முஹம்மதாகிய நான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த குறையில் என்ன சொன்னார்கள்? இதற்காக எங்களை அழைத்தார், இதற்காக எங்களை கூப்பிட்டார், இந்த விஷயத்திற்காக எங்களுடைய வேலைகளை போட்டு நான் கேட்டுக்கொண்டோம். உனக்கு என்ன நேர்ந்து ஒரு பெண்தார்கள் ஒரு உத்தரவாதி என்கின்ற வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் உழைத்தார்கள், உமனித்திற்கு சேர்த்தார்கள், சில நபர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் அந்த பெருமானார் சொல்கின்ற பொழுது நான் உடையை போது அத்தகைய மனிதர்களிடத்திலே யாரை எப்படி சொல்ல வேண்டும், எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி கூறுதொட்ட வேண்டும், எப்படி அவர்கள் தம்மையான வகையை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே நானும் ஒட்டகங்களுடைய வாழையோடு அவர்களுக்கு மத்தியிலே அன்புக்குரியவர்கள் அந்த சுண்ணத்து இன்னைக்கு நம்ம இடத்துல எப்படி போயிட்டு இருக்கு, அதிகாம புரியாம விளக்காம போய் கிராமவாசி ஒரு மனிதர்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு மாநகரத்துக்கு ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போனா யாருக்கு எந்த விஷயம் தெரியல, மார்க்க சொல்லமா சுண்ணத்துல என்ன சொல்ல, சிறப்பு சொல்லிக்கலாம்னு சொல்ல, ஒளிவில் சொல்ல எதுவுமே தெரியல. மார்க்க என்ன பண்ணாரு, உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் சொல்லுவோம், பஞ்சாயத்து கலந்துருப்போம். அங்க எல்லாம் பள்ளிவாசல் அந்த காலத்துல பானைகள் இருக்கும், ஒரு நிலை கட்டுப்படுத்தார். அப்ப நான் செய்யற மாதிரியே நீங்களும் செய்யும். அந்த இமாம் நான் செய்யற மாதிரியே நீங்களும் செய்யுங்க, உங்களே நான் நல்ல விஷயம் கற்றுக் கொடுக்குறேன். முதல்ல நான் அந்த பானையில தண்ணி எடுத்தார், ஒளிவுடைய பக்கம் செஞ்சார், காலை கழுவினார். காலை கழுவி வைக்கும்போது அந்த பானை என்ன பண்ணுச்சு, அந்த ஆணையுடைய இடது கையில் இடது பானை கீழே போட்டா 100 பானை போகும். இப்படித்தான் யாப்ப நீங்க போட்டீங்க, நீங்க போட்டீங்க, நாங்கள் போட்டீங்க. இப்படி அறியாதவர்களாக மனிதர்களாக இருக்கக்கூடிய அவர்களிடத்துல இது தெரியாத ஒரு இடத்துல இப்படிலாம் இருக்காதீங்க. நான் செய்வதை கொண்டு செய்கிறது நல்லது செய்கிறது செய்யுங்க. அந்த இமாம் பள்ளிவாசல் போனார். அந்த பள்ளிவாசல் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி 14 இது மாதிரி என்ன பண்ணாங்க, ஆளுக்கு புரிஞ்சுதான் உள்ள போக முடியும். அந்த இமாம் வெட்டையான உள்ள நுழைமுறை இருந்து போகும்போது ஏற்ற தரவு டம்மன் எடுத்தார். பின்னாடி போன அந்த 100 பேர் டம்மு கண்டு ஏறி இருக்காங்க. இப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு மத்தியிலே அந்த விதமான உரையும் சொன்னார்கள். அதிகாரங்களுக்கு எப்படி விட்டு கொடுக்க வேண்டும், எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது நம்ம அந்த விதமான உரையும் இருக்கின்ற பொழுது ஒரு கிராமவாசி வருகின்றார்.
போனாரு, சொல்றாரு, இரண்டாவது வந்து தரம் சொன்னாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாம் முறை முடிச்சுட்டு சொன்னாங்க, அப்படி தொழுகை கட்டி வீடு சொல்லுங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர் சென்றால் சொல்றார், சென்றால் சொல்றார், சென்றால் சொல்றார். நான்காவதா யார் சொல்ற எனக்கு புரியல, எனக்கு விளங்கல. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தொழ கற்றுக் கொடுங்கள், அவருக்கு எப்படி தொழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள், செய்து காட்டினார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த சமூகம் என்ன இருக்கு? பெருமானார் சொல்லுங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சமூகம் சொல்ல மனசு எங்க இருக்கு, அவருடைய கல்வி எங்க இருக்கு? பெருமானார் சொல்லிட்டாங்க, அவர் எல்லாம் சொல்லிங்க முடிக்கணும், சத்தியம் செய்கிற நோக்கம் தான் இருக்கு. இதைத்தான் பெருமானார் சொல்றார். உங்களுடைய மனசுல ஒருமையா எல்லாம் நினைக்கல, அவர் வேற எண்ணம் வேற ஊர்ல இருந்துச்சு. அதனால அல்லாவுடைய பணியாளர் சொல்வாரு தான் அல்ல, அதுல எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது, எந்த அச்சமாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு திங்கிங் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கற்பனைகளும் சிந்தனைகளும் சிதறக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பணியாளர்களை ஒதுக்க வேண்டும் சொன்னால் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பேசிக்கொண்டு கடைகளில் சொந்தங்கள் உற்றாருடைய பேட்டி கொண்டு நல்ல விஷயங்கள் பேசுறோமா? உலக விஷயங்கள், உலக பிரச்சனைகள், உலகத்துடைய அனாசனங்கள். அன்பிற்குரியவர்களே, 5 பருவத்துடைய பருவத்தோடு அல்லாஹ்வுடைய கடமைகள், அவருடைய முன் சுண்ணத்தில் ஒன்று இருக்கு. அந்த சுண்ணத்தை என்னைக்காவது நம்ம சொல்லிருக்கலாமா? நம்ம பள்ளிவாசல் பருவத்தோட பரவ தொழுவோம் நினைக்கிறோம். அந்த பருவ நம்ம தெரியாத சொல்லுகின்றதா நம்முடைய பண்பு. அந்த 4 ரக்காத் சொல்வதற்கு இடமளிக்குமா? முதல்ல ஏதாவது அந்த ஒட்டகத்தை கொண்டு பிடிக்கணும், இவங்களை அமைக்க விடணும், அதை கட்டப்படுத்தணும், அதை நம்ப வைக்கணும். அதே மாதிரி நம்ம கருத்தை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு போயிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய எண்ணம் நடத்துறவா அழகான முறையில் ஒழிச்சு தூய்மையான எண்ணத்தோடு விசாரத்தோடு உள்ள வரணும். நல்ல சேர்ந்து உள்ள வந்து முதல்ல அந்த சுண்ணத்துடைய அமல் என்னோட தெரியுமா, ஒரு சிறப்பு என்னோட தெரியுமா? என்னை ஆயிஷா சித்தியமா வியசாக கொடுக்கின்றார். பஜனுடைய முன் சுண்ணத், பஜனுடைய முன் சுண்ணத் என்று அல்லாஹ் சொல்லுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் ஒரு நாள் கூட பஜனுடைய முன் சுண்ணத்தை நான் விட்டதே கிடையாது. பஜனுடைய முன் சுண்ணத்தை விட்டதே கிடையாது. கிடையாதுன்னா அவங்க வீட்டில் சொல்றதுக்காக வெளியில் போகிறது நினைச்சாதீங்க. எங்கே சென்றாலும் பயணத்தில் இருந்தாலும் சரி, இருந்தாலும் யார் வேறு சென்றிருந்தாலும் சரி, அதை சுற்றுலாக சென்றிருந்தாலும் சரி, அங்கே அந்த பஜனுடைய முன் சுண்ணத்து அக்கலா என்று சொன்னார். சுண்ணத்தை என்பது சுண்ணத்து அக்கலா என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்கள் அதையும் செய்தார்கள், எதையெல்லாம் செய்ய சொன்னார்கள் அதையும் செய்தார்கள், எங்கெல்லாம் எதை செய்வார்களோ அதையெல்லாம் எந்த இடத்தில் செய்தார்கள். ஆகவேதான் அவர்கள் சுண்ணத்து அக்கலா. அப்ப அந்த சுண்ணத்து அக்கலா என்கின்ற கொள்கை அஜிரத்திற்கு முன்னால் நாம் கொண்டு வர வேண்டும் சொன்னா பேச்சுக்கொள்ளும் உலகத்துக்கு விட்டு போயிடும். அல்லாமல் சமத்துவம் ஆயுதமாயிடும். நம்மளுக்கு ஓர்மை வந்துடும், ஓர்மை வந்துடும். அல்லாவுடைய தூய எல்லாம் வந்துடும். இந்த சுண்ணத்தை கற்றுக்கொள்ளும். இந்த சுண்ணத்தை ஏதோ சாதாரண நிலையை எடுத்துக்காதீங்க. எவ்வளவு இந்த பத்தினுடைய குரு சுண்ணத்து மக்களே சொல்லுகின்றாரோ இந்த உலகத்தை விட அவருக்கு மேலேயான ஒரு சிறப்பு இருக்கு. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா சொல்லிட்டார், அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான சொல்லியை சொல்ல அவர்களுக்கு வேண்டிய வசந்த மாதிரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு பஜனுடைய துறைக்கா என்ன பண்ணணும்? முன் சுண்ணத்தை சொல்லணும். இரண்டாவது லோகர் துறைக்கு முன்பாக 4 இருக்க, அங்க இருக்க 2 இருக்க. லோகருடைய பகல்துறைக்கு முன்பாக எவ்வளவு சுண்ணத்து சொல்லுகின்றாரோ அவருடைய அந்த சுண்ணத்தினுடைய நன்மை என்ன தெரியுமா? சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன. லோகர் பகல்துறைக்கு முன்பாக சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன. என்னுடைய முதல் அமல் அதை சொர்க்க வாசலோடு செல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்கின்றேன். நீங்கள் சொல்வது பெருமானார் கற்றுக் கொடுத்தார். வந்துட்டோம், சுண்ணத்தை சொல்றோமா? சும்மா இருக்கா வந்து விட்டோம், சுண்ணத்தான தொழில் கற்றுக்கிட்டோமோ நாம் எல்லாம் சொல்லி கொடுத்தார். அசுர தொழிலே அசுர தொழிலுக்கு முன்பாக எவ்வளவு
வீணாக்கி அடுத்ததாக மதில் தொழுகைக்கு பின்பாக எவர்கள் யாரிடத்தில் கேட்பாலும் சொல்ல முடிந்தது உடனே சின்னத்து சொல்கிறாரோ அவர் 7 வாரத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை கேட்கின்ற அந்த சுவனவாசி அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ கொடுக்கின்றார். மக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்து அறிவித்திருக்கிறார். இழிவினை என்ற சொற்கள் தாராளத்துக்குமா 7வது அப்பால் இருக்கக்கூடிய அந்த சுவனத்திற்கு நீங்கள் சுத்தமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். அன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது இஸ்லாத்தை இன்றைக்கு இடத்திற்கு வந்தாலும் முதல்ல நான் கேட்டு வந்து சொல்லுவார். சாத்துடைய வந்துட்டா இன்றைக்கு சுந்தரமான வழிமுறைகளை அன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் அன்புக்குரியவர்களே நம்மெல்லாம் இதை கையாள வேண்டும், பற்றி கும்பிட்டு சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த சமூகத்தில் கிடைக்கக்கூடிய நமக்கு அறப்பிரசாரம். சுண்ணத்து என்பது ஏதோ சாமானியத்தனமாக நம்மளெல்லாம் விட்டுவிடலாம், என்ன படித்து கொள்வார் பகை சொன்னால் போல் என்று சொன்னால் அந்த பகல் சொல்வதற்கு முன்பாக ஒரு பயிற்சி உடல் ஆசை நம்முடைய கல் எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செம்மையான உறுதியாக ஒரு எண்ணமாக அந்த பார்வையில் சரியான முறையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சமூகத்தில் இயக்குகின்ற பொழுது நீ பகலை சொல்லுகிறார்கள். பகலை சரியா சொல்லுவா பகலை போட்டு விட்டுட்டான் அதிகப்படியாக அசுர சொல்லிருக்காங்க, அது சுண்ணத்தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கு அல்லாஹ் அதை கற்றுக்கிறான். ஆகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுகின்றார், கடமையை தாண்டி எவர்களெல்லாம் நல்லவர்கள் செய்கின்றார்கள் அவர்களை அல்லாஹ் அறிவிக்கூடியவராக அவர்களுக்கு நன்றி பாராட்டக்கூடியவராக இருக்கீங்கன்னா நீங்க அல்லாஹ் இருந்தார்கள். அரபு மாநகரத்தில் கனி வர்க்கங்கள் நிறந்த ஒரு கனி தோட்டம் பழ தோட்டம் இருக்கிறது. அங்கே ஒரு மனிதர் வேலைக்காக அந்த இடம் அமைத்திருக்கின்றார். ஒரு வேலை 2 விருந்தாளியோட அந்த பரப்பட்டதுக்கு வந்து எப்ப போய் ஒரு 4 வகையான கனிகளை கொடுக்குவாங்க. கனிகள் அந்த வேலைக்காக கொடுக்குறான். சாப்பிட்டு பார்த்தா எல்லா பழங்களும் பிடிச்சது, எல்லா பழங்களும் ஓடுபா இருக்கு. போய் நல்ல பழங்கள் சுவை இருந்த பழங்கள் பிடிக்கிட்டு வர சொல்றாரு. வேறொரு பழங்களை பிடிக்கணும் வைக்கிறாரு. அப்பவும் பிடிப்பா இருக்கு, சீப்பா இல்ல, ஈப்பா இல்ல, சுவையா இல்ல, என்ன பண்ணி தோட்டப்போது ஒரு பொழுது அந்த தோட்டத்துக்கு காவல் ஆரம்பிச்சுமானவர்களே தோட்டத்தை பாதுகாப்பதற்கும் இந்த பழமரங்களை பாதுகாப்பதற்கு கண்ணுள்ள இருந்திருக்கீங்க. எந்த மரம் எந்த மரம் இனிப்பா இருக்கும், எந்த மரம் எந்த சீப்பா இருக்கும், எந்த மரம் எந்த இனிமா இருக்கும், புனியமா இருக்கும் என்பதை நீங்க கலந்து கொடுங்க. நானே அதை சாப்பிட்டு பார்க்க முடியும். எனக்கு எப்படி அந்த மரம் ஆகும் தோட்டத்தினுடைய எஜமா காவல் காப்பீடு என்பதற்காகத்தான் ஒரு புதிய முறை பழத்தை சாப்பிட்டுதான் கேட்க போவதில்லை. இதைத்தான் அல்லாஹ் கடமையை தாண்டி எவ்வளவோ நம் சாதியங்கள் கட்டணம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நன்றிவாராக சாப்பிட்டா ஏன் சாப்பிட்டு கேட்டுப்பாரா பரவாயில்லப்பா தோட்டம் நல்லா வச்சிருக்கிறார், எந்த மரத்தில் எந்த மரம் இனிப்பா இருக்கிறது எந்த பாராட்டு இருப்பார் அந்த தோட்டம் சொன்னார். எனக்கு பழம் சாப்பிட்டா நீங்க அனுமதி கொடுக்கல இருக்கிறீர்கள். காவல் காரணம் என்கின்ற ஒரு இதை விட எதையும் நான் சார்ந்தவில்லை. ஆனா அதிகப்படியான வேலையும் அதிகப்படியான சூழல் செய்கிறார் இந்த காவல்காரர் அப்துல்லா அவர்கள். அந்த தோட்டக்காரர் எதமாக இரண்டாவது இவ்வளவு சரியான முறையில் வருகிறது என்பதற்காக வேண்டி இந்த மாணவர் இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய மகளை அந்த சகோதரர்களுக்கு முடித்து திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் நம்பிக்கையோடு கடமை நல்ல அமைப்பு எதனா நம்பிக்கை நியாயமாக இருந்தார் என்பதற்காக அவர்தான் நல்லவர்களாக அவரை மட்டும் நீங்க பார்த்துருக்கேன்னு சொன்னா அவருடைய தொழிலை அதற்கு சந்தர்ப்ப தொழிலை இதையெல்லாம் நீங்கள் சரியான முறையில் செய்கின்ற பொழுது அந்த எண்ணம் அந்த எதனா உங்களுக்கு சூழ்நிலை இங்கே வருகின்ற பொழுது நீங்க நம்முடைய கட்டளைக்கு சரியான முறையில் ஆரம்பமாக ஏதோ ரொம்ப முடிந்த சொல்லுங்க சமாளிக்க சொல்லுங்க போய்க்கலாம் என்று இருந்தால் நம்முடைய தொழிலை அந்த கிராமவாசி அந்த மசூதி நபர்களே அந்த கிராமவாசி எப்படி சொல்லுகிறார் பெருமானார் அவர்கள் நீர் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதே போலதான் அப்படி சொல்லி மாறிவிடும். அதாலே நினைச்சார்கள் இந்த உன்னத வழிக்கு முன் சொன்னதான அந்த பின் சொன்னதான சரியான முறையை நாங்கள் அதை பின்பற்றுகின்ற பொழுது பலரையும் சரியான முறையில் செம்மையான முறையில் செய்வதற்கு வந்தவர்களா நம்ம அனைவர்களுக்கும் அது புரிவான். அவரை அல்லாஹ் நல்லடியார்கள் அந்த உன்னத நினைக்கக்கூடிய அந்த சுண்ணத்தான செய்யுங்கள் சாப்பிடுகின்ற துவாவில் இருந்து காலையை எழுந்து தூங்கி எழுபது அழைத்தார்கள் மாமா இந்த துவாவோடு அழுகின்றவரை எல்லாமே சின்னதாக செய்யும் சரியான முறை அல்லாவுடைய நூலை சொல்ல அந்த நூறு பயனை அந்த
எல்லாருக்கும் என்ன நம்ம விலகி புரிந்து அறிந்து செய்யக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய நல்லவர்களாக அறியாதவர்களாக வருவதெல்லாம் என்னையும் உங்களின் ஆட்சி அல்ல உருவாக பிரார்த்தித்தவர்களாக